அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கே.சி. வீரமணியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தனது வேட்பாளருக்கு சொத்து விவரங்களை குறித்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேலூரை சேர்ந்த தொழிலதிபர் ராமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கே.சி. வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் விசாரணைக்கு ஆஜராக இருந்து விலக்கு அளிக்க கோரியும் கே.சி. வீரமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சி. வேல்முருகன் முன்பு விசாரணை கண்டபொழுது முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் செட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் தொடர்பாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகளாக மாறிவிடுவதால் அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி. ராஜகோபாலும் 2021ஆம் ஆண்டு ராமமூர்த்தி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை விசாரித்து அறிக்கை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. வருமான வரித்துறை அளித்த அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி சொத்து விவரங்களை மறைத்துள்ளதும் போலியான பயனின்மை குறிப்பிட்டிருந்ததும் தெரியவந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்தாலும் தேர்தல் அதிகாரி பதவியில் பறிக்கப்பட்டு விடாது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதே போல புகார்தாரர் தரப்பிலும் வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் பின்னர் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.